செப்டம்பர் 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்தார் செங்கோட்டையன். அவர் ஒரு கெடு வச்சுருந்தார், பிரிஞ்சவங்களாம் ஒன்று சேர்க்கணும், அதிமுக வலிமை பெறணும், 2026 ஆட்சிக்கு வரணும்லாம் இதெல்லாம் நடக்கணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் அந்த பணிகளை துவங்குவோம் அப்படின்னு சொன்னார். சொன்ன அடுத்த நாள் அவருக்கு கட்சி பதவியெல்லாம் எடப்பாடி எடுத்துட்டார், அவருடைய ஆதரவாளர் பதவியும் எடுத்துட்டார். உடனே இவர் போய் அமித்ஷாவை சந்திச்சார், வந்தார். இப்போ எடப்பாடி அங்கே போயிருக்கிறார். இப்போ அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து அமித்ஷா பேசியதாக தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு. இவர் அதுக்கு ஒத்துக்கலை, இசைவு தெரிவிக்கலை அப்படிங்கிற கருத்து வெளியாகிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் ஒரு 10 நாள் கெடு கொடுத்தாரு. இவர் அதெல்லாம் இல்லை, ஒரே நாளில் ஆளை தூக்கிட்டார், கட்சி பதவியிலேருந்து எடுத்துட்டார். கட்சி பதவி தூக்கிட்டார். அடிப்படை உறுப்பினராக செங்கோட்டையன் தொடர்கிறார். அது நிலைமை. செங்கோட்டையன் மட்டும் இல்லை, செங்கோட்டையனை சார்ந்த முன்னாள் எம்பி, மற்ற மாவட்ட நிர்வாகிகள் பலரும் பதவி விட்டு தூக்கப்பட்டாங்க. செங்கோட்டையன் உடனே என்ன செஞ்சார்? டெல்லிக்கு போனாரா, அமித்ஷா அவர்களை சந்தித்தார். அது சந்திப்பை கூட பலரும் மறைச்சாங்க, அப்படிலாம் சந்திக்கலை, அது நடக்கல, அவரு தான் சொன்னார். ஆனால் அவரே வெளிப்படையாக நான் சந்திச்சேன்னு சொல்லி போகும்போது ராமர் தரிசிக்க போறான்னாரு, வரும்போது யாரை பார்க்கணுமோ பார்த்துட்டு வந்துட்டாரு. ஆனால் இவர் ஏன் போறார்? இப்போ எதிர்பார்த்த ஒரு செய்தி தான், அமித்ஷா உடனே அழைச்சார், இவர் போறாரு. இப்போ அமித்ஷாவை பார்க்க போவதற்கு பாருங்களேன், அது பல்வேறு சர்ச்சைகள், 2 காரை மாறி போனார், வெளியே வரும்போது கர்ச்சீப்பை முகத்தை மூடிட்டு வந்தாரெல்லாம் பேசுனாங்க. அது ஒரு பக்கம். அமித்ஷாவை நீங்கள் சந்தித்த நிகழ்வு கூட பார்த்தீங்கன்னா வெறும் 10 நிமிடம் சொல்கிறாங்க, 20 நிமிடம் சொல்கிறாங்க. அந்த 10-20 நிமிடங்களில் என்ன பேச முடியும்? ஆனால் பஞ்சாயத்து எங்கே போயிருக்குன்னா, இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் போயிருக்கு. சிபிஆர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், இன்னைக்கு துணை ஜனாதிபதி, அவரும் பாஜகவில் ஒரு மூத்த தலைவர் தான். இன்னைக்கு அவரிடம் 2 மணி நேரம் பேசியிருக்கிறார் எடப்பாடி. இப்போ நீங்கள் வெறும் 10 நிமிடம் மரியாதை நிமித்தமாக அமித்ஷாவை சந்திச்சு வந்துட்டீங்க. அமித்ஷா உத்தரவு மட்டும்தான் போட்டிருக்கார், நீங்கள் சிபிஆரை போய் பாருங்கள், விஷயத்தை முடிங்க, இந்த மாதிரி பிரிஞ்சிருப்பது நல்லதல்ல, நீங்கள் ஒன்றாக சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு பலமான அணியாக நம்ம என்டிஏ கூட்டணியை கட்டமைக்க முடியும், திமுகவை எதிர்க்க முடியும், திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் ஒரு பலமான கூட்டணி முக்கியம், இருக்கிற ஆட்களை பூரா வெளியே அனுப்பிச்சிட்டிங்கன்னா எப்படி ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்க முடியும்னு ஒரு கேள்வியை மட்டும்தான் கேட்டிருக்காரு. எடப்பாடி எதுவுமே பேசலை, அதான் உண்மை. அவர் அடுத்து சந்தித்தது தான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து 2 மணி நேரம் பேசியது என்ன? வாழ்த்து சொல்லவா?